தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தினமலர் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்ம சந்திக்க போகிற பிரபலம் இயக்குனர், நடிகர், பல சங்கங்களில் சேவை செஞ்சுருக்கவர் இயக்குனர் திரு ஏ. வெங்கடேஷ் சார் அவர்களை நீ சந்திக்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். நல்லா இருக்கா? நல்லா இருக்குது சார். ஓகே. இயக்குனராகவும் நடிகராகவும் பிஸியாக இருக்கீங்க. எப்படி நடிப்பு எப்படி போயிட்டுருக்கு? நடிப்பு அது வாட்டுக்கு ஒரு ஓரமாக அந்த ட்ராக் போயிட்டுருக்கு சார். ரொம்ப பிஸியான நடிகராகவும் இல்லை, ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது செலக்டான நடிகராகவும் இல்லை, வர்றதான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ நிறைய நடிகர்கள் படத்தில் இருக்கிறத விட நிறைய படங்கள் நிறைய டேரக்டர் தான் நடிகர் ஆகிட்டாங்க இப்போ. ஆமாம் ஆமாம். பார்த்தா இப்போ நீங்கள் ஒரு பக்கம், ஆர் வி உதயகுமார் சார் ஒரு பக்கம், கே.எஸ். ரவிக்குமார் ஒரு பக்கம். நீங்களே நடிச்சிட்டு இருக்கீங்களா? நம்ம அந்த லிஸ்ட்டில் நம்ம சும்மா அப்பப்போ ஏதாவது கே.எஸ். ரவிக்குமார்லாம் அவர் படத்தை ஒரு தாயை கட்டுவார். இப்போ அவரும் முழு நேரம் நடிகர் ஆகிட்டார். நிறைய பேர் ஆகிட்டாங்க. இன்றைக்கி நம்ம லிஸ்ட்டு போட்டோம்னா இயக்குனர் சங்கத்துலேருந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 பேர் நடிகர்கள் இருக்காங்க. சமுத்திரக்கனி, நிறைய பேர். ஆமாம் ஆமாம். அது இப்படி ஏன் இப்படி நிறைய இயக்குநர்கள் நடிகராக மாறுறாங்க? அது சார், இப்போ நம்ம இயல்பாகவே பார்த்திங்கன்னா நடிகருக்கு நடிப்பு சொல்லி கொடுக்கும்போது நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். அதை நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருக்கும்போது டேரக்டர் சொல்லி கொடுக்குறத பார்க்கும்போது அந்த ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க. பட் அது நம்ம டைரக்டர் பண்ணி காமிச்ச அளவுக்கு இருக்காது. இவங்க பண்ணது 100% பண்ணியிருந்தாலும் ஆர்டிஸ்ட் 80% பண்ணுவாப்பில். பட் டைரக்டர் பண்ணது எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம மைண்டில் வச்சுக்குவோம். எக்ஸப்ட் ஹீரோஸ் மட்டுமே எப்பயும் ஒரு ஆராதரிக்கிறமான ஒரு ஆட்களாக இருக்கிறதால அவங்க பண்ண உடனே அது எலிவேட் ஆகிரும். மற்ற கேரக்டர்ஸ்லாம் டைரக்டர் பண்ண அளவுக்கு இல்லை, பட் ஓகே அப்படின்ற மாதிரி நம்ம இருப்போம். அப்போ எல்லா டைரக்டர்ஸ்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அவங்களே எல்லா கதாபாத்திரமும் வாழ்கிறாங்க சார். அவங்க தான் காமெடின்னு உருவாக்குறாங்க, அவங்க தான் வில்லனாக பண்ணுறாங்க, அவங்க தான் ஹீரோவாக பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லா கதாபாத்திரங்களும் உள்ளே பூந்து அந்த கூடு விட்டு கூடுபாயிற அந்த விஷயம் அவங்களுக்கு உண்டு. அதனால் அவங்களுக்குன்னு ஒரு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு வரும்போது அதை ஒரு இன்னொரு டைரக்டர் பார்த்து இவர் அந்த கேரக்டர் போட்டால் கரெக்டாக இருக்குன்னு அப்சர்வ் பண்ணி கூப்பிட்றப்போ இவங்களும் அக்செப்ட் பண்ணி போகிறப்போ அவங்களுக்குள்ள ஒரு நடிகன் வெளியே வர்றான்றது தான். இப்போ எனக்கு நான் பார்த்தீங்கன்னா ஊரில் நாடகங்கள் நடிச்சிருக்கிறேன். ஆனால் சினிமா டைரக்டர் ஆனதுக்கப்புறம் நான் என் படத்தில் நான் நடிக்கிறதுக்கு பற்றி எனக்கு தோணவே இல்லை. ஏதோ 1-2 சீன் பேருக்கு போகிறோம், அவர் ஆசைக்கு போகிறோமோ கேரக்டராக பண்ணவே இல்லை. அங்காடித்தரில் வசந்தபாலன் அந்த கேரக்டருக்கு நடிக்க கூப்பிட்றப்போ அப்போ நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணிகிட்ருக்கிறேன், என்னால் வர முடியாது தான் சொன்னேன். அவர் என்ன சொன்னா, நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ ஷூட்டிங் வச்சுக்கிறேன், வெயிட் பண்ணுறேன்னாரு. அப்போ தான் சரி அந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் கேரக்டராக அதுன்னு சொல்லிட்டு கதை கூட கேட்கல போனேன். பட் அவர் அந்த கேரக்டர் இப்போ இன்னை வரைக்கும் நான் எங்கே போனாலும் அந்த கேரக்டர் தான் கேட்குறாங்க. ஸோ எல்லா இயக்குனருக்குள்ளேயும் நிச்சயமாக ஒரு நடிகன் இருக்கான்றதில் எந்த மாற்றுக்கிறதும் கிடையாது. இப்போ இன்றைக்கி நடிகர் ஆகாமல் இருக்க இயக்குனர்களுக்கு கூட உள்ளுக்குள்ள ஒரு நடிகன் இருப்பான். கூட்டு நடிகை வச்சா அவங்களும் நாளைக்கு ஒரு நடிகன் ஆயிடுவாங்க. நீங்கள் சொல்ல கரெக்டு சார். இப்போ சில டைரக்டர்லாம் இவங்கெல்லாம் நடிகராக வருவார்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படி பார்த்தா கௌதம் மேனன் அவர் பண்ண படங்கள் ஒரு ஸ்டைலிஷாக தான் படம் எடுப்பார். இவர் நடிகராக முழு நேரம் நடிகராகனு எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நம்மளாம் ஒரு சீன் வர்றதுங்கிறதே பிரச்சனை இதுதான் நினச்சிக்கிறது தான். இவர் ஜெனு நான் நினச்சிருந்தேன். ஆனால் இவர் இன்றைக்கி வில்லனாக த்ரோட்டாக நிறைய படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுவும் டைரக்ட் லிஸ்ட்டில் ஒன்று. இப்போ அவருக்கு ஒரு சூழ்நிலை வந்திருக்கும்ல. இப்போ உங்களுக்கு வசந்தபாலன் அங்காடி தெருவில் ஓகே வெங்கடேஷ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், அந்த உருவம் அந்த தோற்றம் அதை கணிச்சிருப்பாங்க. அதுமாதிரி அவருக்கு ஒன்று இருந்திருக்கும். ஒன்று அவர் உருவத்தை வச்சு கூப்பிட்டுருக்கலாம், இல்லை அவருக்கே சூழ்நிலை வந்திருக்கலாமா? இல்லை சார், அவர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்ன கேட்டிங்கன்னா அவருடைய கட்டுலாம் பார்த்திங்கன்னா ஒரு போலீஸ் கட்டு தான் இருக்கும் அவருக்கு. ஆமாம் ஆமாம். ஹைட் எல்லாமே ஒரு போலீஸ் ஆஃபீஸர் லுக்கு தான் இருக்கும். அப்படியே பார்த்தீங்கன்னா அவர் அவருக்கு எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது சார். இவருக்கு நடிப்பு ஆசை இருக்குமோ இல்லை இவர் நடிக்க திறமை உள்ளவரோ அப்படின்னு டவுட் இருந்தது எனக்கு இருந்துச்சு. எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் படங்கள் எல்லாத்தையும் அவர் 2 விதமாக உள்ளே வருவார் சார். ஒன்று பார்த்தீங்கன்னா வாய்ஸ் ஓவரில் கொடுப்பார், வாய்ஸ் ஓவர்லாப்பில் உள்ளே வருவார். இல்லைன்னா ஏதோ ஒரு கேரக்டருக்கு வாய்ஸ் கொடுப்பார். அது நமக்கு பின்னாடி போக போக தான் இந்த காக்காக்களை வில்லனுக்கு இவர் கொடுத்த வாய்ஸா அப்படின்னு நமக்கு தோண வந்துச்சு பின்னாடி அவர் வாய்ஸ் கேட்டதுக்கப்புறம்.
ஸோ அந்த டப்பிங் பேசி அவருக்கு அந்த நடிப்பு பேசி நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா காக்காக்காவில் ஜீவன் கேரக்டர் வந்து மிகப்பெரிய ஃபேமஸாக வாய்ஸ் தான். அப்போவே அந்த தாத்தா அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டு ஒரு வார்த்தையை டைலாக்லாம் பேசியிருப்பார், ரொம்ப நல்லா பேசியிருப்பார். ஸோ இப்போ காக்கா அப்படின்னு தான் ஜீவன் கேரக்டர் அவரே பண்ணியிருப்பார் தான் என்னுடைய தாட்டு. அந்த மாதிரி அவருக்கு இருந்திருக்குது. இப்போது கரெக்டாக அவருடைய கெட்டப்லாம் பார்த்து அவரோட பழகின ஆட்கள் இப்போ மற்ற நார்மல் டைரக்டர்ஸ்லாம் வந்து இந்த ஹைஃபை அப்புறம் இந்த இங்கிலீஷ்லாம் பார்த்தோன்னா அவரை டிஸ்டன்ஸ்லேயே வச்சுட்டாங்க. இவர் வேறு ரேஞ்சுடா நம்ம கிளாஸ் ரேஞ்சுன்னு சொல்லி வச்சுருந்தேன். அப்போ அவர் செட்டில் இருக்க ஒருத்தங்க அவர்கிட்ட இருக்க ஒரு சின்ன இதை பார்த்துட்டு சார் நீங்கள் நடிகன்னு சொல்லி எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபஸ்ட்டு நடிக்க ஆரம்பிச்சது போலீஸ் ஆஃபீஸர் ரோல் தான் நினைக்கிறேன் சார். போலீஸ் ஆஃபீஸர் ரோல் அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வந்து ஒரு ஹைஃபை போலீஸ் ஆஃபீஸர் இல்லை ஒரு ஹை கிளாஸ் போலீஸ் ஆஃபீஸர்னால் அவரை கூப்பிட்ருந்தாங்க. சிபிஐ ஆஃபீஸரு அந்த மாதிரி ஸ்பெஷல் கேடர் போலீஸ் ஆஃபீஸர்னால் அவர் வந்துடுவார். அவர் உருவம், அவர் கண், அவர் வாய்ஸ், அந்த மூணுமே வந்து அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்துச்சு. ஸோ அவர் வந்து இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு நடிக்கிற நடிகர்களில் அவர் தான் இன்றைக்கி அதிக படம் பண்ணிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அவர் தான் அதிக படங்கள் டைரக்டராக இருந்து நடிகரானவர்களில் அவர் தான் அதிக படம் பண்ணுறாரு. அதிக சம்பளமும் வாங்குகிற நடிகர் கம் டைரக்டர், அதிக படம் பண்ணுற நடிகர் கம் டைரக்டர் அவர் தான். பாரதி சார் ஆக்சுவலாக அவர் வந்து நடிக்கிறந்த ஆசையில் தான் வந்தவர். அப்புறம் அப்படியே டைரக்ஷன் வந்து பெரிய இன்னைக்கு இயக்குனர் இமய மாறிட்டார். கொடிபுறகு படத்தில் மணிவண்ணனுக்கு அவர் தான் டப்பிங் கொடுத்துருப்பார். அப்போ அந்த நடிப்பு வந்து ஆசை வந்து இந்த டப்பிங் கொடுக்குற உள்ளே வரும்போல் இருக்குது. கரெக்ட் சொல்கிறது கொஞ்சம். ஏன்னா நான் ஆரம்பத்தில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் இருக்கும்போது நிறைய கேரக்டர் டப்பிங் பேசுவோம் சார். சின்ன சின்ன கேரக்டர்லாம் போய் நம்ம டப்பிங் பேசுறது, அந்த ஒரு நடிப்புக்குன்னு ஒரு சின்ன உள்ளுக்குள்ளே ஒரு அர்ஜி இருக்கும் இல்லையா, அதை அப்படி டப்பிங் பேசி தீர்த்துக்கிறது. அப்படி நான் பார்த்தேன். இப்போ கூட இன்னும் நடிக்காமல் இருக்கிற டைரக்டர்லாம் ஒரு 5 பேர் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். இவர்கள் விரைவில் நடிகர்கள் ஆவார்கள் அப்படி ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க இப்போ டைரக்ஷனில் பிஸியாக இருக்காங்க, அதனால் அவங்க வந்து நடிக்கலை. நிச்சயமாக அவங்களாம் விரைவில் நடிகராக இருக்கான வாய்ப்பு ஒரு 100க்கு 99% இருக்குது. இப்போ சில டைரக்டர்கள் மணிவண்ணன் இப்போ அவர் வந்து ஒரு சிறந்த டைரக்டருங்களோட என்னை பொறுத்த வரைக்கும் அவர் உண்மையான டைரக்டர். எப்படின்னா இப்போ எனக்குலாம் ஒரு சேனல் தான் கமர்ஷியல்லாம் பண்ணியிருப்போம், சில லவ் ஸ்டோரியாக பண்ணிகிட்ருப்பாங்க, சில பார்த்தா காமெடியாக பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவர் ஒருத்தர் தான் எல்லா சேனலும் பண்ணார். ஒரு த்ரில்லர் மூவி பண்ணுவார், லவ் ஸ்டோரி பண்ணுவார். ஆமாம், ஃபஸ்ட்டு இளமை காலங்க. ஆமாம், லவ் ஸ்டோரி தான். த்ரில்லர், பாலன் ரோஜாக்கள், அரசியல், கோபுர சாயங்களை, குடும்ப கதை, ஃபேமிலி ஸ்டோரி, உங்களுக்கு எல்லா களத்துலேயும் விளையாண்டுவார் அவர் சார். அரசியல்லாம் அமைதிப்பட்டாலும் இன்றைக்கும் அரசியல் அதான் உதாரணம். ஆனால் அவர் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்படி ஒரு இயக்குனர் எல்லா களத்துலேயும் கொடி நாட்டினவர். அவனை இறக்குற சமயம் இருக்குல்ல, இயக்குனராக இறந்தாரா இல்லை ஒரு நடிகராக இறந்தாராங்கிற ஒரு கேள்வி இருந்துச்சு. உங்களை மாதிரி என்ன ஆளுகளுக்கு இயக்குனராக பார்த்தோம், ஆனால் பப்ளிக் வந்து நடிகர் மணிவண்ணன் வந்துச்சு. அதே மாதிரி மாரிமுத்து. கரெக்ட். இது ஒரு அடையாளத்தை இழக்கிறது வருமா வரலையா? இல்லை சார், அதாவது வந்து என்ன தான் நீங்கள் வந்து நடிகராக ஃபேமஸ் பண்ணாலும் பேசிக்கலாக இயக்குனர் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருந்துகிட்டு இருக்கும். அது வந்து என்னென்னா ஜென்ரேஷன் மாறுறப்போ ஒரு நடிகராக ஒரு டைரக்டர் மாறி 5 வருஷம் கழிச்சியும் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாருன்னா அவர் டேரக்டருங்கிறது அந்த 5 வருஷம் கழிச்சு வரக்கூடிய ஜென்ரேஷன் வந்து அவரை டேரக்டரை மறந்துடுவாங்க, அவர் நடிகராக தான் பார்ப்பாங்க. ஆனால் 5 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸ் இருக்காங்க இல்லையா, மக்கள், அவங்க வந்து அவரை டேரக்டர்னு தெரியும். ஆனால் அவங்க சரி இப்போ டைரக்ட் பண்ணுறதுல அவர் முழு நேரம் நடிகர் ஆகிட்டாருன்னு. ஸோ மணிவண்ணனுங்கிறது திரையுலகத்தில் பொறுத்தவங்க வரைக்கும் இயக்குனர் மணிவண்ணன் தான் அவருடைய மறைவு வந்து எல்லாருக்கும் இயக்குனர் மணிவண்ணன் சார் இதாகிட்டார், காலமாயிட்டாருன்னு தான் போச்சே தவிர பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் நடிகர் மணிவண்ணன் தான். ஏன்னா அவங்களுக்கு அவர் அப்படி தான் ரீச் ஆகியிருந்தார். அப்படி தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும் சார், மணிவண்ணன் சார். நான் உதவி இயக்குனர் இருக்கும்போது அவர் ஆஃபீஸில் ஷூட்டிங்கு, அப்போ ஷூட்டிங் போகிறோம், இப்போ நான் தான் பெர்மிஷன் கேட்க போகிறேன் மேனேஜர் கூட போனால் அவரை பார்த்து நான் பயந்தேன். என்னடா இது பால் பத்திரிக்கை முரட்டுத்தனமாக இருக்கார் அப்படின்னு கண்ணெலாம் சிவந்து போய் பார்த்தேன். என்ன அப்படின்னாரு, இல்லை பெர்மிஷனுக்காக வந்திருக்கோன்னு. பண்ணிக்கோங்க, ஆஃபீஸில் பொருள் அது ஷிஃப்ட் ஆகக்கூடாது, அந்த இடத்துல இருக்கணும், ஓகே அப்படின்ட்டார். சரி சார், ஷூட் பண்ணோம். பின்னாலே அவர் நடிகரானதுக்கப்புறம் நான் அவரை வச்சு படங்கள்லாம் இயக்குனேன் சார். இயக்கிட்டு இருக்கும்போது அவ்வளோ ஒரு நல்ல மனிதர் சார் அவர். அவருடைய கேரக்டரு, ஹெல்பிங் டெண்டன்சி, அப்புறம் வந்து வாழ்க்கையை யதார்த்தமாக ஃபேஸ் பண்ணுவார் சார், யதார்த்தமாக ஃபேஸ் பண்ணுவார். நான் நிலாவா படம் விஜய் சார் வச்சு பண்ணிகிட்டு இருக்கும்போது
அந்த படத்தினுடைய ஷூட்டிங்க்கு இவர் சொந்தமாக கேரவன் வாங்கிட்டு வந்திருக்கார். அப்போ தான் தமிழ் சினிமாவில் கேரவன் வந்திருக்கார் சார். பிரேக்கில் சார் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் என் கேரவனுக்கு வாங்க, நான் கேரவனை நான் லைஃப்பில் முதல்ல கேரவன் உள்ளே ஏறணும் பண்ணணும் சார். கேரவனுக்குள்ள தான் உள்ளே ஏறி கேரவனை காமிக்கிறார். அப்போ தான் கேரவனை பார்க்குறேன். ஓ அப்படியே ஆமாம் சார், இது இப்போ வந்து பாம்பேயில் இது பயங்கர ஃபேமஸ்ஸு, நான் சொந்தமாக வாங்கிட்டேன் இது அப்படின்னாரு. அப்போ தான் ஃபஸ்ட்டு கேரவனை பார்த்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா ஒரு கட்டத்தில் வந்து எனக்கு ஒரு சின்ன தொய்வு டைரக்ஷனில். ஸோ நான் வந்து அடுத்த படம் பண்ணுறதுக்காக ஒரு ஹீரோவை தொடர்ந்து அப்ரோச் பண்ணிகிட்டே இருக்கிறேன். அவர் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க, எந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு வாங்க, அங்கே வாங்க பாரு. நானும் விடாமல் அவரை ஃபாலோ பண்ணிட்டே இருக்கிறேன் கதை சொல்கிறதுக்கு. அப்படி ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போயிருக்கும்போது அங்கே மணிவண்ணன் சார் நடிச்சிட்ருக்கார். அவர் மட்டும் இல்லை, ஒரு 7-8 ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அப்போ நான் போய் அந்த ஹீரோ பார்க்க ஓரமாக நிற்கிறேன். நமக்கு ஒரு சின்ன ஒரு இது வரும் தெரியுமா, அதை அப்போ நிற்கிது நமக்குள்ளேயே ஒரு சின்ன ஒரு இது. அவங்க இப்போ நம்ம 4 படம் பண்ணியிருந்தாலும் அடுத்த படத்தை வந்து நம்ம ஒரு ஹீரோ பார்க்க நிற்கிறோமே, செட்டில் உள்ளவங்க பார்ப்பாங்கன்னா அப்படியே ஓரம் பண்ணிட்டு இருக்கும்போது மணிவண்ணன் சார் பாட்டார். அதில் கையை காட்டினார், நான் பதில் கையை காட்டினேன். உடனே ஷார்ட் கேப்பில் வந்தார். வந்து என்ன சார் இங்கே அப்படின்னாரு. இல்லை சார் இந்த மாதிரி இந்த ஹீரோட்ட கதை சொல்கிறதுக்காக வந்துட்டுருக்கேன் அப்படியா. மணிவண்ணன் சார் ஒரு மேனேஜர் உண்டு சார், கவனித்து பார்த்தீங்கன்னா படத்துலேயே பண்ணுவார், இப்படி பண்ணுவார். ஆனால் அப்படியா சார், சார் அலையாதீங்க சார், கால் ஷீட்லாம் கொடுக்க மாட்டேன் சார், சும்மா அலைய வைப்பாங்க. நீங்கள் என்ன பண்ணுங்கள், போயிட்டு வேறு ஏதோ ட்ரை பண்ணி எப்படியோ ஒரு படத்தை பண்ணி ஹிட்டு கொடுத்துட்டு ட்ராவல் ஆனுங்க, இவங்களே உங்களை கூப்பிடுவாங்கன்னாரு. அப்படியா சார், சரி சார் அப்படின்னு சொல்லிட்டு நியாயமாக தானே சொல்கிறாரு. நம்ம ஏன் அப்படி யூரோப்புக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 3 மாதம் அலைஞ்சிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அன்னையிலேருந்து போகிறத கட் பண்ணிட்டேன் சார். கட் பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் தனியாக போராடி ஒரு படம் பண்ணி படம் ஹிட்டு கொடுத்து அப்படி இருக்கும்போது அந்த ஹீரோட்டு மறுபடியும் அழைப்பு வந்தது சார். அது வந்து அவருடைய கணிப்பு வந்து எனக்கு வந்து அவருக்கு எனக்கு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவரும் மற்ற எல்லா நடிகர் மாதிரியும் ஹாய் எப்படி சார் இருக்கேன் கேட்டுட்டு போயிடலாம். ஆனால் இந்த ஒரு அட்வைஸை கொடுத்தது எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விஷயத்தை ஓப்பன் பண்ணி விட்ட மாதிரி இருந்தது. அதனால் எந்த ஒரு விஷயமே சார் நம்ம எவ்வளோ தூரம் வந்துட்டு என்ன சொல்கிறது, நம்மளை அறியாமல் மற்றவங்க நல்லது செய்கிறோமோ, ஒவ்வொருத்தரும் நீங்கள் சொன்னீங்களே இயல்பாக பேசிகிட்டு இருக்கும்போது, நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அப்படி தான் நீங்கள் என்ன கணிப்பீங்க. நம்ம இன்னொருத்தரை கணிக்கணும்னா நாம் யாரோ நம்ம மென்டாலிட்டிக்கு தான் நம்ம இன்னொருத்தரை கணிப்போம். ஆனால் உண்மையான அவர் என்னன்னு நமக்கு தெரியாது. அது மாதிரி தான் மணிவண்ணன் சார் வந்து இப்போ ஹியூமர் பண்ணுவார், வில்லத்தனம் பண்ணுவார், எல்லாம் பண்ணுவார். தனிப்பட்ட முறையில் அவர் நல்ல ஒரு கேரக்டர் தான் அவரோட. அதான் ஒரு நல்ல இயக்குனர், மக்களால் நடிகர் அடையாளங்கிறது அவருடைய இது. அவருடைய ஒரு மனோபலம் சார். ஆமாம், மனோபலம். ரஜினிலாம் வச்சு படம் பண்ணுவார் சார். மோகன், ரஜினி, விஜயகாந்த், சத்யராஜ், இவ்வளோ ஆர்டிஸ்ட் வச்சு படம் பண்ண ஒரு இயக்குனர். அவர் இறக்கும்போது நடிகராக தான் மக்கள் வந்து பார்த்தாங்க மனோபலாவை. என்ன சொன்னேன், ஒரு அடையாளத்தை இழந்துருமோ, நம்ம எது நம்முடைய அஸ்திவாரமோ அந்த அஸ்திவாரம் மறைக்கப்பட்டுருதோ, அஸ்திவாரம் மறைக்கப்படுறது தான் 100% மறைக்கப்பட்டோம் சார். இப்போ வந்து என்கிட்டே சார் நான் இப்போ நடிகனாக ஏதாவது படத்தில் அவுட்டோரில் நடிச்சிட்டு இருக்கும்போது என்கிட்ட வந்து பேசக்கூடியவங்க பழகக்கூடியவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் சார் நீங்கள் தான் பகவதி பண்ண டேரக்டர் சார், நீங்கள் தான் பண்ண டேரக்டர் கேட்பேன். அவங்கள பொறுத்த வரைக்கும் நம்ம நடிகன் தான். ஸோ நீங்கள் எப்போ ஒரு இயக்குனர் நடிகராக மாறுகிறாரோ அப்போ அவருடைய இயக்குனர்ன்ற அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைக்கப்பட்டு விடும். அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இதுலேயும் சில பேர் இருக்காங்க சார். அதாவது இப்போ நம்ம நடிகராக இருந்துக்கிட்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 3 வருஷத்துக்கு ஒருக்கா 5 வருஷத்துக்கு ஒரு படம் டைரக்ட் பண்ணாவது டைரக்டர் கம் நடிகன்ட்டே இருப்பாங்க. ஆனால் டைரக்ஷனே பண்ணால் ஒன்லி நடிப்புக்குள்ளே போனதுக்கப்புறமா அவரை நடிகராக தான் சினிமாவும் அங்கீகரிச்சிடும். சினிமாவில் உள்ளவங்களும் அவர் நடிகர் ஆகிட்டார், அவர் டைரக்ஷன் பண்ண மாட்டார்னு அவங்க ஃபிக்ஸ் பண்ணிடும், மைண்ட் செட் ஆகிடும். அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாறுற ஃபார்மேட்டு தானே சார். எப்படி ஒரு இன்ஸ்பெக்டர் அங்கே அவங்க கேடர்லேருந்து அடுத்து அவர் ஒரு அசிஸ்டன்ட் கமிஷனராக மாறுதாரோ அந்த மாதிரி போனதுக்கப்புறம் அவங்க அந்த அதுக்கப்புறம் இந்த போஸ்ட்டுக்கு வர முடியாது. ரொம்ப ரேராக நீங்கள் அந்த போஸ்ட்டு இதே மெயின்டைன் பண்ணால் அது வந்து ஒரு 100க்கு ஒரு 3 பேர் இருக்கலாம். அது படம் பண்ணிகிட்டே இருக்கணும். பாரதி சார் வந்து நடித்தார். ஆனால் கரெக்டாக வந்து அவர் கடைசி வரைக்கும் அவர் அந்த ஓம் டைரக்ஷனில் இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவர் அந்த அடையாளம் நடிகரானா கூட அடையாளம் மாறல. உங்களுக்கு இந்த ஆபத்து மகேந்திர சாருக்கு வந்துச்சு. மகேந்திர சாருங்கிறது எவ்வளோ ஒரு இயக்குனர். இன்றைக்கி சூப்பர் ரஜினிகாந்த் வந்து அவர் அறிமுகப்படுத்தி தொடர்ந்து 5 படம் கொடுத்த பாச்சன் சார் கேட்குறாரு, உனக்கு பிடிச்ச இயக்குனர் யாருன்ட்டு. டப்புன்னு சொன்னார் சார், மகேந்திரனார். அப்போ அப்படி ஒரு இயக்குனர் சார்.
அவர் உங்களுக்கும் அவர் தான் வியப்பாக இருந்தது. ஆமாம். நானும் அவரை பார்த்து வேந்திருக்கோம், படங்களை பார்த்து வேந்திருக்கோம். மகேந்திரங்கிறது கொஞ்சம் படம் பண்ணால் கூட தமிழ் சினிமாவுடைய ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இது அடையாளம். நான் அவர் இறந்துட்டார்ல, டிவியில் இப்போ அதெல்லாம் பார்க்கும்போது என் பொண்ணுங்களா அது தெரிப்பட வில்லன்ல அப்படிச்சு பயிருந்துச்சு. நீ சொன்ன மாதிரி நம்ம தலைமுறைக்கு தான் அவர் இயக்குனர், இந்த தலைமுறைக்கு அவர் வந்து வில்லன் நடிகர்ட்டாங்க. அப்போ கொஞ்சம் எனக்கு யோசிக்கொண்டே இருந்துச்சு. அப்போ ஒரு இயக்குனர் என்ன தான் 10 படங்கள் 20 படங்கள் தொடர்ந்து பண்ணியிருந்தாலும் அவன் நடிகராக ஜெயிச்சிட்டானா மக்கள் நடிகராக தான் பார்க்குறாங்க. அது மிகப்பெரிய ஒரு அடையாளத்தை நம்ம இழந்துறோமோங்கிறது நம்ம தெரியணும், ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஓகே, நீங்களாம் சரி, நானாக தான் சரி. அதனால் இல்லை சார், இப்போ அந்த நம்ம சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம் சிறுவர்களாக இருக்கும்போது நமக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் கம் இயக்குனர்னு சொல்கிறா இருந்தால் நம்ம ஏபி நாகராஜனை சொல்லலாம். ஆமாம் ஆமாம். அவர் வந்து அவர் படங்கள் டைரக்டும் பண்ணார், அவர் படத்தில் ஒரு முக்கியமான ரோல் வருவார். அப்படி பார்க்கும்போது வந்து அவர் வந்து முழுமையாக நடிகராக மாறல சார். அவர் இயக்கிட்டு அவர் படத்தில் நடிச்சிட்டு இருந்தார். வெளியே யாராவது கூப்பிட்டா ஒரு படம் 2 படம் போயிட்டு வருவார். ஸோ நீங்கள் வந்து இயக்கம் எனக்கு வந்து ப்ரிஃபரன்ஸு, நடிப்புங்கிறது செகண்டரி அப்படின்னு பயணப்பட்டோம்னா அவனை இயக்குனராக தான் பார்ப்பாங்க. நீங்கள் நடிப்புன்னு முழு நேரமாக ஆயிட்டிங்கன்னா இயக்குனர்ன்றதை மறந்துடுவாங்க. அது ஆட்டோமேட்டிக்காக மறக்கடிக்கப்பட்டு விடும், அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. இது நிறைய லிஸ்ட் இருக்குது. இப்போ நிறைய இருக்குது. பாயகராஜ் சார் வந்து கடைசி வரைக்கும் அவரே ஹீரோ நடிச்சு அவரே டேஷ் பண்ணியதுனால இன்றைக்கி திரைக்கதை மண்ணுங்கிற அடையாளம் அவருக்கு வச்சுருக்கோம். பாண்டியராஜ் வந்து பிகினிங் 4-5 படம் பண்ணார், அப்புறம் ஃபுல்லாக வெளியே கால்ஸ் கொடுத்துட்டு ஹீரோவாக போயிட்டார். இன்றைக்கி நடிகர் பாண்டியராஜ் தான். ஆமாம், இயக்குனர் பாண்டிய வாயில் வராது இப்போ, நடிகர் பாண்டியராஜ் தான். இது நம்ம ட்ராவல் இயக்குனராக. அப்போ உங்களுக்கு இன்றைக்கி அங்காடி தெருங்கிறது மிகப்பெரிய அடையாளம். ஆமாம் ஆமாம். அது ஒரு கதை சொன்னாங்க. சொல்லும்போது சார் அங்காடி தேர் வெங்கடேஷ் மாதிரி ஒரு டெரர் கேரக்டர் சார். வெங்கடேஷ் அப்போ ஒரு சொல்லக்கூடிய அளவுக்கு உதாரண நடிகர் ஆகிட்டாரு, இயக்குனராக கூட நடிகர் ஆகிட்டாரு அப்படின்னு மனசில் சிரிச்சுக்கிட்டேன். ஆமாம், இந்த ஒரு ட்ராவல். உங்கள் பயணத்தில் நீங்கள் ஃபஸ்ட் ஆர்ட் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணீங்க சார்? நான் முதல்ல ஆரம்பத்தில் வந்து 2-3 ரிலீஸ் ஆகாத படங்கள்லாம் சும்மா போய் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆமாம், எல்லாரும் மாதிரியும். அதுக்கப்புறம் எனக்கு வந்து குறிப்பிட்ட சொல்லக்கூடிய நான் ஒரு படத்தில் அசிஸ்டண்ட் ஒர்க் பண்ணால் இயக்குனர் கே ராஜேஸ்வர். அப்புறம் வந்து அவர் ஆக்சுவலி அவர் வந்து நம்ம கடலூர் கதையில் படத்துக்கு அவர் தான் வந்து கதை வசனம். அதுக்கப்புறம் அவர் டைரக்டர் ஆகி அவர் முதல்ல பண்ண படம் இதய தாமரை. அதில் நான் போய் அசிஸ்டண்ட் அவர் கூட இதே தமிழ் நான் அவர் சார் கூட அசிஸ்டண்ட் அவர் போய் மணிரத்னம் சார் மாதிரி ஒரு ஸ்டைலில் மணிரத்னம் மாதிரி ஒரு ஸ்டைலான ஒரு டீமே, இன்டலெக்சுவல் டீம். அங்கே நமக்கு வாய்ப்பு கிடைச்சதே பெரிய விஷயம். அவங்களாம் இங்கிலீஷ் தான் பேசிக்குவாங்க சார். நான் ஊரில் இருந்தோம் தான் எனக்கு பெருசாக இங்கிலீஷ்லாம் இருக்குது, புரியவும் புரியாது, மிரட்சியாக வேறு இருக்கும். ஆனால் பயங்கர இன்டலெக்சுவல் டீம் அது. பிசி ஸ்ரீராம் கேமரா அப்படின்னு இருந்தாங்க, அங்கே ஒர்க் பண்ணேன். அதுக்கப்புறம் அதே டைரக்டர் வந்து அடுத்தது நியாயத்தராசுன்னு ஒரு படம் பண்ணார் கலைஞருடைய கதை வசனத்தில், அதில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். அப்புறம் ராஜேஸ்வர் சார் வந்து அமரன் படம் ஸ்டார்ட் பண்ணார், கார்த்திக் நடித்த அமரன். அந்த படம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ நான் எனக்கு வெளியே வாய்ப்பு கிடச்சிது. அது கேப் இருந்துச்சு. அந்த கேப்பில் எனக்கு வெளியே வாய்ப்பு வந்து நான் பவித்ரன் சார்ட்டை வந்து அசிஸ்டண்ட் அவர் ஃபஸ்ட்டு படம் ஆரம்பித்தார். ஏன்னா நான் ஆரம்பத்தில் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சேர்றதுக்காக எஸ்ஏ சந்திரசேகர் சார் ஆஃபீஸுக்கு நடப்பேன். என்னுடைய பழக்கம். அவன் அப்போ வந்து இவங்க 2 பேர் தான், சங்கரும் பவித்ரன் சாரும் அவர்கிட்ட அசிஸ்டண்ட்டு. ஃபுல்லாக இருக்காங்கப்பா அப்புறமா பான்னு அனுப்பி விடுவாங்க. அப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் 2ம் ஒரே ஷூட்டிங் நடக்கும்ல, அப்போ பழக்க வச்சது. அவர் படம் பண்ணுறப்போ என்னை வந்து ஒர்க் பண்ண கூப்பிட்டுருந்தார் பவித்ரன் சார். ஸோ பவித்ரன் சார்ட்டை ஒர்க் பண்ணும்போது அங்கே கோ டைரக்டராக இருந்தார் சங்கர். பவித்ர சார்ட்டை வந்து வசனால பறவை, சூரியன் அந்த படங்கள்லாம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சங்கருக்கு ஜென்டில்மேன் படம் சங்கர் பண்ண போகும்போது சங்கர்கிட்ட கோ டைரக்டராக ஒர்க் பண்ணேன். இதுதான் நம்மளுடைய இடையில நியாயத்தராசு கலைஞர் கதை வசனம் கலைஞர் பார்த்து போய் சந்திச்சிருக்கேன். ஆமாம் சார், அவர் இல்லை கலைஞரை பார்க்க போனால் நான் அவரை நேரடியாக அது டைரக்டராக இருக்கும்போது சந்தித்தேன், உதவி இயக்குனர் இருக்கும்போது சந்திக்கல. ஏன்னா என்னை கூட்டு போக மாட்டாங்க. ப்ரொடியூசர் வந்து ஏஆர் அழகப்பன் சார், அவர் போய் டைலாக்ஸ் வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. ஆனால் காப்பி எடுக்கிற வேலை என்கிட்ட தான் வரும். அப்போது டிடிபிலாம் கிடையாது இல்லையா. ஸோ காப்பி தான் ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்குன்னு சொல்லி நான் காப்பி எடுப்பேன். நான் காப்பி எடுக்கும்போது அவருடைய அந்த ஒரிஜினல் ஸ்கிரிப்டை படித்து பார்த்து காப்பி எடுக்கிற பாக்கியம் எனக்கு கிடைச்சது. ஸோ அதை பார்த்து எழுதுவேன். எனக்கு இன்னமும் அதில் வந்து சார் ஒரு டைலாக்கு எழுதிட்டே இருக்கும்போது அப்படி என்ன அறியாமலே உச்சி போட்ட ஒரு இடம் இருக்குது. அது வந்து என்னென்னா கதைப்படி ஹீரோ வந்து நாத்திகன்.
ஹீரோயினுக்கு அவன் ஹெல்ப் பண்ணுவான். ஹீரோயின் ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருக்கிற மாதிரி கேரக்டர் அவள். அப்போ ஹீரோயினுக்கு ஒரே பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது. ஹீரோ தான் ஃபுல் மாரல் சப்போர்ட்டாக இருக்காப்புல. ஹீரோன்னு பேசி நடந்து வந்துட்டுருக்காங்க ரோட்டில். அப்போ அங்கே ஒரு கோயில் வருது. ஹீரோ நின்று அந்த கோயிலை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொள்கிறான். எழுதியிருக்காரு, கன்னத்தில் போட்டுக்கொள்கிறான். உடனே ஹீரோயின் கேட்குறான், உங்களுக்கு தான் சாமி நம்பிக்கை கிடையாது, அப்போ கும்பிடுறீங்க அப்படின்னோடனே அப்போ ஹீரோ பதில், நடக்கக்கூடாதெல்லாம் நடக்கிறப்போ நம்பக்கூடாதெல்லாம் நம்ப தோணுது. இந்த டைலாக்கு எனக்கு எழுதிட்டு இருக்கும்போது அப்படியே வேந்து போய் அப்படி பார்த்து அந்த டைலாக் எழுதினேன். ஸோ இந்த பாக்கியம் எனக்கு வந்து அவருடைய வசனத்தை எழுத கிடைச்சது. பின்னாளில் நான் டைரக்டர் ஆகிட்டு ஒரு ட்ரிப்பு அவரை சந்திக்க போயிருக்கும்போது அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி ஐயா நீங்கள் எழுதின நியாயத்தராசு படத்து டைலாக் நான் தான் காப்பி பண்ணேன்னு. இந்த டைலாக் சொல்கிறேன் சார், இந்த டைலாக் ஞாபகம் வச்சுருக்கீங்களா அப்படின்றாரு. அவருக்கும் அந்த டைலாக் ஞாபகத்தில் இருக்குது. ஆமாம். அப்புறம் இன்னொரு டைலாக் அதே படத்தில் வரும். அது என்னமோ தெரில, என்கிட்ட உதவி பெற்றவர்களே எனக்கு எதிரியாக மாறுறாங்க, அது என் ராசி போல் இருக்குது அப்படி ஒரு டைலாக் ஒன்று. அதையும் அவர் வந்து நான் மென்ஷன் பண்ணுறேன். ஆமாப்பா அப்படின்ட்டு என்கிட்ட அன்றைக்கி ஒரு வார்த்தை சொன்னார், வசனம் அப்படிங்கிறது. அப்போ நான் கேட்டேன் அவர்கிட்ட, இது எல்லாம் உங்கள் வசனம் எல்லாமே எனக்கும் பொருந்துதே, எனக்கும் பொருந்தது, இதை கேட்குறவங்களுக்கும் பொருந்தது, எப்படி ஐயா அந்த டைலாக்குன்னு அவர் சொல்கிறார். பராசத்தில் வந்து தெரியுமா, நான் வந்து தென்றலை தீண்டியதில்லை தீயை தாண்டி இருக்கிறேன் அப்படின்னு டைலாக் வரும்ல, அது சொல்கிறாரு. டைலாக்குங்கிறது வந்து நம்ம வாழ்க்கை அனுபவத்துலேருந்து எடுத்து எழுதினாலே அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகும். டைலாக் நீங்கள் யோசிக்க வேண்டியதில்லை, நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதைகளை எடுத்து யோசனை பண்ணாலே அதுதான் டைலாக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ மீன்கள் தடாகத்தை சுத்தம் செய்து தன் பசியும் மாற்றிக்கொள்வது அப்படின்னு ஒரு டைலாக் கூட வரும்ல. இதெல்லாம் வந்து அது அனுபவத்தினுடைய வெளிப்பாடு தான். பசியை ஆற்றிக்கிறதுங்கிறது மீனுடைய பசியும் ஆறிக்கும், அதே தடாகத்தையும் சுத்தம் செய்யுது. அது ஒரு சுயநலமும் கிடையாது, பொதுநலமும் கிடையாது, அது இயல்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார் அன்றைக்கி. அப்போ நிறைய அந்த படத்தில் அந்த நியாயத்தராசு படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய லேர்னிங் ப்ராக்ரஸ் இருந்துச்சு. டைலாக் வைஸு, அப்புறம் ஸ்கிரிப்டில் வந்து அவர் எழுதிய ஸ்டைலில் எழுதிய குறிப்புகள் அதெல்லாமே வசன ஸ்கிரிப்டில் சைடில் குறிப்பு எழுதியிருப்பார் சார், இந்த இடத்துல இந்த மாதிரி விஷயம் இருக்கணும், அப்புறம் இந்த வசனம் க்ளோஸ்அப்பில் இருந்தால் நன்று, இயக்குனர் முடிவு செய்து கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருப்பார், குறிப்பெல்லாம் எழுதியிருப்பார். அது மாதிரி இன்னொன்று சொல்லுவாங்க, இப்போ கதாநாயகன் சேர் உட்கார்ந்தபடி வசனம், அப்புறம் எங்கே அவர் எந்திரிச்சு நிற்கணுமோ அங்கே, பிறகு நின்று ஒரு டைரக்டர் பண்ண வேண்டிய விஷயத்த எந்த டைலாக்கை உட்காந்து பேசுகிறாரு, அப்போ எந்த டைலாக்கப்போ அவர் அப்படி எந்திரிக்கணும், அப்போ எதை நடந்துட்டு பேசினார், அப்போ எங்கே காபி சாப்பிட்டு எங்கிட்ட டம்ளர் கீழே வைக்கிறது முதல் இந்த டம்ளர் வச்சுட்டு அவனை பார்த்து இந்த மாதிரிலாம் ஸ்டைல் எழுதுவாருன்னு ஒன்று. ஆமாம் 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 எழுதியிருப்பார் சார், அது ஸ்கிரிப்டில் அது இருக்கும். அதே போல் வந்து அவர் ஒரு என்னென்னா சார், அவர் சினிமாவில் வந்து டைலாக் ரைட்டராக வரும் ஆர்வத்தினால் அவர் எழுதல சார், அவர் சினிமா ரொம்ப நேசிச்சிருக்காரு சார். எனக்கு நம்ம பிரசாந்த் சாருடைய அப்பா தியாகராஜ் சார் இருக்கார் இல்லையா, தியாகராஜ் சார் வந்து பொன்னர் சங்கன்னு ஒரு படம் ஒன்று டைரக்ட் பண்ணார். அப்போ வந்துட்டு எனக்கு வந்து இந்த இன்சிடெண்ட் எனக்கு சொன்னார் சார். அப்போ வந்து திருச்சி பக்கத்தில் ஒரு உள்ளுக்குள்ளே இன்டீரியராக ஒரு கோட்டையில் வந்து ஷூட்டிங்காக லொக்கேஷன் பார்க்க போயிருக்காரு யார், தியாகராஜ் சார். அங்கே தான் செட்டும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, சின்னதாக செட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கலைஞர் அவர்கள் வந்து முதலமைச்சர், அவர் அங்கே திருச்சிக்கு ஏதோ கட்சி பயணமோ இல்லை அரசு பயணமோ ஏதோ ஒன்று போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஃபோன் பண்ணி அவருக்கு நான் வந்திருக்கேன், இங்கே தானே இங்கே லொக்கேஷன் சொன்னாங்கன்னு கேட்டிருக்கேன், இந்த இடத்துல அது ஒரு கோட்டைன்னு வரும் இந்த இடம். அவர் தியாகராஜ் சார் ஆமான் இருக்கார். ஃபுல் கான்வாயோட ஸ்பாட்டுக்கு வந்து அந்த இடத்த பார்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு சார். இங்கே தான் பண்ண போகிறீங்களா, இங்கே தான் அந்த போர்ஷன் பண்ண போகிறீங்களா, ஓகே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வெறும் எழுத்துடன் எனக்கு பண்ணி முடிஞ்சதில்லைன்னு சொல்லி படத்துக்குள்ளே இன்வால்வ் ஆயிருக்காரு சார். அவர் எல்லா படத்துலையுமே அதை பண்ணியிருப்பாருன்னு எனக்கு தோணுது. இந்த இன்சிடென்ட் சொல்லும்போது எனக்கு அதான் தோணுச்சு. முதலமைச்சர் டைலாக் எழுதி கொடுத்தாச்சு, வசனம் கலைஞர்னு போட்டாலே இன்றைக்கி வரக்கூடிய ஃபேன்ஸ் ஒரு கூட்டமே வருதுங்கிறப்போ அது இல்லாமல் அதுக்குள்ளே அக்கறை செலுத்துறது அந்த மேக்கிங் அதனால வரும். ஆக்சுவலி அவர் டைரக்ட் பண்ணியிருப்பார் சார், என்ன காரணத்துலேயே பண்ணலை என்ன கேட்டால். இது அவங்க அரசியல் உங்களுக்கு இயக்கணும் ஆரம்பிச்சிட்டா நிறைய காலத்தை அது உறிஞ்சிரும், ப்ளஸ் நிறைய எஃபர்ட் வேறு போடணும், அது கஷ்டம் தான், அது கஷ்டம். அப்புறம் சங்கர் சார்கிட்ட இங்கே பௌத்திரன்ட்டு இருக்கிய, பௌத்திரன்ட்டு இருந்து சங்கர்கிட்ட வரீங்க. ஆமாம், அப்போது ஒரு தடுமாட்டம் வந்திருக்கும். பவித்ரங்கிறது அன்றைக்கி பெரிய டைரக்டர், இவர் அப்போ அசிஸ்டன்ட் டைரக்டர் தான், புதுசாக பண்ண போகிறாரு, அவர் சாதிச்சவர். ஆமாம், அப்போ
ஒரு யாருக்குமே ஒரு சாதிச்ச இயக்குனர்கிட்ட அப்படியே தொடர்ந்து போனால் நம்மளுக்கு அடுத்து படம் ஈஸியாக கிடைக்கும். இந்த புதுசாக பண்ண போகிறார் இவர், நான் ஜெயிப்பாரா ஜெயிக்க மாட்டாரா, இவர் நம்பி கூட வரலாமா, அந்த ஒரு தடுமாற்றங்களை அந்த அந்த தடுமாட்டம் உங்களுக்கு இருந்துச்சா? இல்லை ஆக்சுவலி வந்து சார் ஒரு சங்கர் அவர்கள் படம் கிடைச்சி அவர் டைரக்டர் ஆனப்போ நான் வந்து இங்கே தான் பைத்தன் சாட்டை தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு இப்போ சங்கர் இந்த மாதிரி படம் கிடச்சி போயிட்டதில் நீ அசோசியேட் பொறுப்பை நீ பார்த்துக்கோன்னாரு. நான் சொன்னேன் சார் நான் இன்னும் அசோசியேட்டாக ரெடி ஆகிறதுக்கு நான் இன்னும் ரெடி ஆகலை, வேணா நீங்கள் இன்னொரு அசோசியேட் டேரக்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க, நான் இதே மாதிரி ஒர்க் பண்ணிக்கிறேன் அவங்களோட அப்படின்னு சொல்லி அங்கே தான் இருந்தேன். பட் ஒரு நாள் சங்கர் சார் வந்து அப்போ நான் பேச்சில் ரூமில் இருந்தேன். ஒரு நாள் சங்கர் சார் ரூமுக்கு வந்தார். வந்துட்டு இந்த மாதிரி குஞ்சுமன் சார் வந்து வெங்கடேஷ் அவனுக்கு கோ டேரக்டராக ஒர்க் பண்ணால் நல்லாயிருக்கும் கூப்பிடுன்னு எனக்கு சொல்கிறாரியா, நீ வந்து என்ன கோ டேரக்டராக ஒர்க் பண்ணுறியா, நீ வந்தால் எனக்கு ஒரு பலமாக இருக்கும், நான் முதல் படம் பண்ணுறேன், சிங்க் இருக்கும், ஒரு பலம் இருக்கும், வரையா அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன அதே ஆஸ்லேஷன் எனக்கு. இவர் படம் பண்ணி இன்றைக்கி நல்லா இருக்கார். இன்னொரு விஷயம்னா அவர் கூட போனதுக்கப்புறம் நான் வெற்றி படங்களை ஒர்க் பண்ண உதவி இயக்குனர்னு பேர் கிடச்சிருக்குது. இப்போ போய் நம்ம அங்கேருந்து இங்கே போனால் நல்லா இருக்குமா, இவர் முதல் படம் பண்ணுறாரு, அவர் 2 படம் பண்ணிட்டாரு, அப்போது நம்ம என்ன பண்ணலான்ட்டு நான் வந்து சரி கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். சரி எனக்கு பொறுத்த வரைக்கும் என்னுடைய டேரக்டர் பவித்ரா சார் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருவோம், ஒரு இயக்குனராக அவர் நமக்கு ஒரு வார்த்தை சொல்லுவார்ன்ட்டு அவர்கிட்ட போனேன். அன்றைக்கி காலையில் ஒரு 11 மணிக்கு போயிட்டு இந்த நடந்த இன்ஸ்டில் சொல்லி சங்கர் சார் இந்த மாதிரி வந்தார் சார், இந்த மாதிரி அவர் கோ டேரக்டர் ஒர்க் பண்ண கூப்பிட்றாரு, எனக்கு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருக்குது, நான் இருந்தால் அவர் எனக்கு வர சொல்கிறாரு, நீங்கள் என்ன சார் சொல்கிறீங்கன்னா அப்போ பைத்தன் சொன்னார், இங்கே பாரு எனக்கு நீ இருந்தாலும் ஒன்று இல்லாட்டாலும் ஒன்று, நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்ட்டு அவர் போயிட்டார். ஆனால் நம்ம கன்ஃபியூஷன் வந்தால் இவர் இருந்தாலும் ஒன்று இல்லாட்டாலும் ஒன்றுன்றார், என்ன பண்ணலான்ட்டு வெளியே அப்படியே நடந்து வந்து டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு யோசித்தேன். அப்போ எனக்கு இது மைண்டில் வந்துச்சு, இவர் இருந்தாலும் ஒன்று தான் இல்லாட்டாலும் ஒன்று தான்ன்றாரு, அவர் நீ இருந்தால் எனக்கு பலன்றாரு, அப்போயே நம்ம வந்து அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் ஆஃபீஸில் சொல்லிவிட்டு சங்கர் சார்ட்ட வந்துட்டேன். ஆனால் நீங்கள் சொன்ன பயம் அந்த படம் ரிலீஸ் ஆகி ஹிட்டு நியூஸ் வரைக்கும் எனக்கு இருந்தது சார். ஏன்னா நம்ம ஒரு ஹிட்டு படம் டேரக்டர் வந்திருக்கோம், இவர் ஹிட்டு கொடுத்தா தான் மரியாதை. அந்த படம் ஃபுல்லாக சார் நான் காலையில் 6:30 மணிக்கெலாம் ஆஃபீஸ் போயிடுவேன், எல்லாத்தையும் இழுத்து போட்டு ஃபுல் டென்ஷன், சொல்ல மாட்டேன். அப்போ என்ன பண்ணுவேன்னா சார் நெருப்பில் நிற்கிற மாதிரி நிற்பேன், யாரை பார்த்தாலும் கோவம் தான், அது என்னாச்சு இது இதை பார்த்தியா அதை பார்த்தியா. அப்போ தான் வசந்தம் பாலன் அந்த படத்தில் சேர்ந்துருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டராக கவனிச்சிருக்காரு. நான் அவரை போய் நான் வந்து புதுசு சேர்ந்த பையன், என்ன 7 மணிக்கு வர, என்ன 6:30 வர முடியாதா, நான் 6:30 வரல அப்படின்னு இப்படிலாம் பேசியிருப்பேன். இதை பார்க்குறப்ப அவர் என்னை பார்த்தாலே அவருக்கு ஒரு மிரட்சி பயம் வந்துருச்சு. இந்த மாதிரி இப்படி இருந்தால் தூக்கிடும் வேலையை விட்டு, இப்படிலாம் பயப்படுத்தி வச்ச உடனே அவர் மைண்டில் அப்படியே பதிஞ்சிச்சு. அந்த கேரக்டரை வச்சுட்டு தான் அவர் இதை கூப்பிட்ருக்காரு. நான் சொன்னேன், என்ன பண்ண நீ எதுக்கு இந்த கேரக்டர் அடிக்கணும் அடம் பிடிக்கிறீங்கன்னா, இல்லை சார் கரெக்டாக இருக்கும்லாம் சொல்லி கூப்பிட்டு போனார். ஆனால் ஷூட்டிங் எடுக்கிறப்ப என்கிட்ட எப்படி சொல்லுவார்னா, சார் இந்த ஜென்டில்மேனில் கோவப்படுவீங்களே அது மாதிரி படுங்க சார் அப்படின்னு சொல்லுவார். அப்போ கண்டுபிடிச்சிட்டேன், ஓ இவர் இதுக்காக தான் கூப்பிட்ருக்காரா அப்படின்னு. பட் அந்த கேரக்டர் வந்து என்ன சொல்கிறீங்க, அப்படி ஒரு என்ன சொல்கிற ஆடியன்ஸை இப்போ ரீச் ஆகுதுன்னா அவருடைய ரைட்டப், அந்த கேரக்டருக்கான ரைட்டப் அதில் வந்து அப்படியே போய் அது அழகாக ரீச் ஆச்சு. அப்புறம் சங்கர் சார்ட்டை வந்து ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு தான் ஜென்டில்மேன் ஹிட்டு, ஒரே பயங்கர ஹாப்பி, முதல் படம் ஹிட் ஆனால் இருக்கணும். அதுக்கப்புறம் தான் காதலன் சார் ஆரம்பித்தார். அப்பவும் காதலன் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். காதலன் எனக்கு ஒரு 30% ஆஃப் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் டைரக்ஷனுக்கான வாய்ப்பு வந்துச்சு எனக்கு. அப்போது எனக்கு டைரக்ஷனுக்கு முதல் படம் இப்பயும் போய் பண்ணணும், இன்னும் 2 படம் ஒர்க் பண்ணிட்டு போகலான் இருக்கப்போ தான் சங்கர் சார் போய் கேட்டேன். அவர் தான் சொன்னார், நான் முதல் படத்துக்கு எப்படி அலைஞ்சேன்னு உனக்கு தெரியும்ல, நீ வந்து இப்போ வெற்றி படங்களையாக ஒர்க் பண்ணியிருக்க, அதனால் அந்த படத்துடைய கோ டைரக்டரும் உன்னை கூப்பிடுவாங்க, இப்போ போய் கதையை சொல்லி டைரக்டர் ஆயிரு, வெயிட் பண்ணாத அப்படின்னு. அப்படி வந்து நான் சொல்லி ஓகே எனக்காக தான் மகாபிரபு என்னுடைய முதல் படம். அதில் வந்து அதிர்ஷ்டவசமாக நான் ட்ராவல் ஆன டைரக்டர்ஸ் எல்லாருமே ஓரளவுக்கு எனக்கு வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்பிங்காகவே எனக்கு இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு லேர்னிங்க்காக அவனுக்கு ஈஸியாக இருந்தது, நம்பி கொடுத்தாருங்க. நம்ம ஒரு வேலையை கற்றுக்கிறதே சார் நம்மளை நம்பி கொடுக்கும்போது தான் நம்ம அதை கற்றுக்கோம். வெங்கடேஸ்வரக்காக பார்த்துக்குவானோலே நமக்கு இல்லையா உள்ள வந்து பொறுப்பு வந்துடும். அப்படி எனக்கு பொறுப்புகளை கொடுத்து என்னை வளர்த்து விட்டாங்க. இப்போ ஜென்டில்மேன் பண்ணீங்க, மிகப்பெரிய ஹிட்டு. அப்போ ஜென்டில்மேன்ங்கிறது கமர்ஷியல் வித்து சோசியல் எலிமெண்ட்டு எல்லாம் கலந்த ஒரு மிரட்சியான ஒரு கமர்ஷியல் படம் தான். இண்டஸ்ட்ரி மிரண்டு போச்சு, யாரா அது சங்கர். அதுக்கு அடுத்து நாங்கள் எல்லாம் நினச்சிக்கிட்டு நாங்களாம் பர்சன்ட் ரேட்டு தானே. ஓகே ஜென்டில்மேன் பெரிய ஹிட். இதுக்கப்புறம் ரஜினிட்ட போயிடுவார், கமல்கிட்ட போயிடுவார்,
அடுத்த பெரிய ஹீரோ கிட்ட போவார், அடுத்து சரத்குமார்கிட்ட போயிடுவார். அந்த நேரத்தில் அப்படி நினச்சிருக்கோம். திடீர்னு காதலன்ட்டு பிரபுதேவா. ஆக்சுவலி எங்களுக்கு அதிர்ச்சி ஆடியன்ஸாக. இல்லை அப்படி ஒரு பிரபுதேவா வந்து ஒரு 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 சாங் ஆடிக்கிறது, ஒரு ஜிகு புகுரையில் இப்படி ஒரு சாங்க்கு ஆடிக்கிறது ஒரு டான்ஸர், அவ்வளோதான். எப்படி இவரை போய் ஹீரோவாக வந்து இவர் பண்ணுறாரு, இவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது ஆடியன்ஸ் எங்களுக்கு கேள்வி இருந்துச்சு. நீங்கள் கூட ஒப்புனாளுங்க, உங்களுக்கு அந்த அந்த அதிர்ச்சி, ஏன்டா ஒரு புரை போட்டு எடுக்கிறாருங்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு வந்துச்சு. அதாவது அது எப்படி வந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து ஆக்சுவலி வந்து சார் ஜென்டில்மேன் முடிஞ்ச உடனே அவர் சங்கர் பண்ண கதை இந்தியன். அதான் அவர் ஆக்சுவலி கையில் வச்சுருந்தார் அந்த கதையை தான். அந்த கதை வந்து அவர் வந்துட்டு இவர் நம்ம ரஜினி சார் வச்சு அந்த கதை பண்ணியிருந்தார். ஸோ அடுத்து அவருடைய மூவ் வந்து நீங்களாம் நினச்ச மாதிரி தான், நாங்களும் அதான் நினச்சிருந்தோம். ரஜினியை வச்சு அவர் இந்தியன் பண்ண போகிறாருன்ற மென்டாலிட்டிலாம் இருந்துச்சு. ஆனால் அப்போ இருந்த ரஜினி சார் இருந்த பிஸியில் இவரால் அப்ரோச் பண்ண முடியல, ரீச் பண்ண முடியலையா, இல்லை அப்போ ரஜினி சார் கதை கேட்கலையான்னு தெரில எனக்கு அந்த டீட்டெயில். ஆனால் அந்த கதை இல்லைன்னு ஒரு நாள் சொன்னார். ஐயோ இப்போ அதை பண்ண வேண்டாம், நம்ம வந்து ஒரு ஜாலியாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதலன் கதை வந்து அவர் எழுதி வச்சுருந்தார். அதை காமிச்சார் எனக்கு. இந்த கதையை படி, அது ஒரு 4 பக்கம் இருந்துச்சு. 4 பக்கம் தான் அந்த கதையை அவர் எழுதியிருந்தது. காதலனுடைய கதை, பேஸ் கதை ஒரு 4 ஷீட் இருந்தேன். 4 பக்கம் கதை நான் படிச்சுட்டு நல்லா இருக்குங்க, இதில் நம்ம திரைக்கதையில் நிறைய விஷயங்கள் சேர்க்கலாம் அப்படின்னு. பிரசாந்த் தான் ஹீரோ அப்போ. ஸோ 2வது படம் வந்து அவர் பிரசாந்த் வச்சு பண்ணுறது தான் காதலன் வந்து பிளான் பண்ணியிருந்தார். ஸோ அந்த கதையை பண்ணுறதுக்கான பிளானிங் நடந்துகிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வந்து அது எதனால் மாறிச்சுன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து சொன்னதையோ பிரசாந்த் பதிலாக பிரபுதேவா வச்சு எடுக்கலாமா அப்படின்னாரு. எல்லாருமே குறிப்பாக நான்லாம் வந்து என்னங்க நம்ம ஜென்டில்மேன் கிட்ட கொடுத்து அடுத்து லவ் ஸ்டோரி நீங்கள் ஓகேனோ, பிரபுதேவா எப்படிங்க அவர் எப்படிங்க அப்படின்னா. ஆனால் அவர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னார், இல்லையா அவனுக்கு பயங்கர யூத் ஃபாலோ இருக்குது, டான்ஸில் நிறைய யூத் ஃபாலோ இருக்குது, நம்ம சூரியனில் அட்டாக் பட்டாக் சாங் ஆடியும் ஃபேமஸ்ஸு, இதுலேயும் ஃபேமஸ்ஸு. இப்போ நம்ம பிரசாந்தோடைய டேட்டு கிட்டலாம் எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன கிடைக்கிறது கஷ்டமாக இருக்குது, ப்ரொடியூசர் உடனே ஆரம்பிக்கின்றாரு, அதனால் நம்ம பிரபுதேவா வச்சு ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. அப்போது வந்து பிரசாந்த் குஷ்புன் தான் முதல்ல, அதாவது அந்த ப்ரிலிமினரி டாக் இருக்கும் போல பேசியும்லையே அவங்களே பேசுவோம், அப்படி டிஸ்கஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிரசாந்த் குஷ்புன் இருந்தது. அப்புறம் பிரபுதேவா வந்தவொடனே பிரபுதேவா குஷ்பு வேண்டாம், வேறு ஏதாவது பண்ணலாம் தான். அதுக்கப்புறம் நக்மா வந்து சஜஸ்ட் பண்ணி அப்புறம் அந்த படத்துக்கு அப்படி அந்த டிசைன் ஆச்சு. ஆனால் அந்த படம் வந்துட்டு ஜென்டில்மேனில் வந்து ஒரு பெரிய ஹெவி சப்ஜெக்ட், இது லைட் வேயாக இருக்கேன்னு எனக்கு ஒரு கோ டைரக்டராக நான் சங்கர் சார்கிட்ட பேசிகிட்டே இருந்தேன். ஆனால் அவர் கான்ஃபிடண்ட்டாக சொன்னார், சார் இல்லை இந்த படம் பெரிய ஹிட்டு, வெயிட் பண்ணு இந்த படம் பெரிய ஹிட்டுன்னு சொல்லிட்டே இருந்தார். அதே மாதிரி படம் வந்து பார்த்தா முக்காப்புலா சாங் ஹிட்டு, படம் பெரிய ஹிட்டு. ஜென்டில்மேனை விட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது வந்து அதோட மாஸ் ஹிட் ஆச்சு. ஆனால் அது ஆரம்பத்துலேயே சங்கர் சார் சொல்லிட்டே இருந்தார். எனக்கு தான் அந்த அளவுக்கு இது ஹெவி சப்ஜெக்ட் இல்லையேன்னு ஒரு உள்ளுக்குள்ளே ஒன்று ஓடிட்டே இருந்துச்சு எல்லாரும். அதில் வேறு நான் வேறு எனக்கு பாதியில் படங்கள் வேறு படம் கிடச்சி போயிட்டேன்னா, அதனால் அதுக்கு படம் முடியும் போது நான் வந்து அந்த ஃபஸ்ட் காப்பியை ரொம்ப ஆர்வமாக போய் பார்த்தேன். போய் படம் பார்க்கணும்னு சொல்லிட்டு டைரக்டரை கேட்டு போய் பார்த்தேன். அந்த அளவுக்கு அந்த படம் அது பெரிய ஹிட் ஆச்சு. அப்புறம் சங்கர்ட்டு ஓகே. இது அடுத்து ஒரு சரத்குமார் சார் உங்கள்கிட்ட எப்படி காசு கொடுத்தாரு? இல்லை சார், எனக்கு வந்து சரத் சார் வந்து வில்லனாக நடிக்கும்போது தெரியும். அவர் முதல் படம் ஒன்று கன்சியூம்டான படம் ப்ரொடியூஸ் பண்ணார். அப்போயே எனக்கு சாரை தெரியும்.